பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா மெரினாவோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் தான் இருக்கும். நம்ம அண்ணா சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். வெல்கம் டு வில்லேஜ் வாக் தமிழ். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் என்னென்னா சென்னை மெரினா பீச்சில் இருக்க நீச்சல் குளங்க. எப்படி இருந்துச்சு ஜி குளிச்ச அனுபவம்? நல்லா இருக்கா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்கா? ஜாலியாக இருக்குது. நம்ம ஒரு குழந்தையாகவே மாறினோம் ரமேஷ். ஒரு 5 வயசு பையனாக மாற போகிறேன் நான். என் ஏஜ் வந்து 39. எனக்கு நான் வயசுலாம் கரெக்டாக சொல்கிறேங்க, அதனால் நீங்கள் தப்பாக நினச்சிக்கங்க. என்னோட ஏஜ் 39. எனக்கு 29. எனக்கு ரமேஷ் ஒரு 10 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. ரமேஷ் இப்போது எப்படின்னா இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து எப்படின்னா நான் சென்னையில் இப்போ இருந்தவன் தான் ரமேஷ். நான் படித்ததெல்லாம் வந்து சென்னை தான் எல்லாமே, சரிங்களா? இந்த ஸ்விம்மிங் பூல் எப்படின்னா இந்த நீச்சல் குளத்தில் எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்குது. 97, 98 வந்து நான் குளிப்பேன். அப்போ வந்து 10 ரூபா, சின்ன பசங்களுக்கு 10 ரூபா, பெரியவங்களுக்கு 15 ரூபா டிக்கெட்டோட விலை. எனக்கு தெரிஞ்ச 25 ரூபாய்க்குலாம் இருந்திருக்கு. நான் வந்து குளிக்கும்போது சின்ன பசங்களுக்கு 10 ரூபா, பெரிய ஆளுங்களுக்கு 15 ரூபா டிக்கெட்டு. அப்போ எப்படின்னா என்ட்ரன்ஸ் வந்து அந்த சைடு இருந்த என்ட்ரன்ஸ், இப்போ இங்கே ஒரு என்ட்ரன்ஸ், அங்கே அந்த சைடு இருந்த என்ட்ரன்ஸ் வந்து குளிப்போம். நானும் எங்கள் வீட்டான ஒரு அண்ணன் இருக்கார், ஒரு அண்ணன் மாரி தான் பழகினார். ஒரு மளிகை கூட வச்சுருந்தார். அவர் பேர் ஜான்சன் ரத்ன சிங் அவர் பேர். அவர் இப்பயும் நமக்கு அண்ணனாக தான், இன்னி வரையும் அண்ணனாகவே எனக்கு இருந்துதான் இருக்கார். இன்னமும் மறக்க மாட்டேன் அவரை. சரியா? எனக்கு லைஃப்பில் ஒரு பாட்டில் அவரும் ஒருத்தர் அண்ணனாக இருந்திருக்காரு. அவர் எதுனா நான் எதை கேட்டாலும் ஆனால் அதுமாரி நான் நீச்சல் குளம் போகலாமா நான் சொல்லி பிளான் போட்டேன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுவார். அது எப்படின்னா இங்கே மெரினாக தான் கூப்பிட்டு வருவார். வந்து ஜாலியாக ஃபுல்லாக அது எப்படி 2 டோக்கன், ஒரு டோக்கன் முடிஞ்சால் 1 டோக்கன் ரினியூ பண்ண போட்டு ஒன்று டோக்கன் ரினியூ பண்ணுறேன். ஆனால் 100 அடி காசு பண்ண ஓடி போய் 2 டோக்கன் எடுத்துறேன். வந்தேன்னா இவங்கள இப்போ 3/4 ஹவர் விட்றாங்கல்ல, அப்போல்லாம் 3, அதாவது 2 டைம் ரினியூ பண்ணிட்டேன்னா மினிமம் 2 ஹவர் 1.5 ஹவர் குளிச்சுட்டு இருப்பேன் நான். அப்பயே அவ்வளோ என்ஜாய் பண்ண ஸ்விம்மிங் பூல், இந்த ஸ்விம்மிங் பூலு, இந்த நீச்சல் குளம். அதெல்லாம் எனக்கு வந்து இதை ரொம்ப நாளாக ஒரு சரி நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடணும். அந்த காலத்தில் வந்து பசங்களாம் வந்து இந்த குளத்துலலாம் நீச்சல் கற்றுவாங்க. இந்த குளம், ஸோ அந்த இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் அனுபவம் தானே. எனக்கும் வந்து நீச்சலே தெரியாது ரமேஷ். இப்போ தெரியுமாண்ணே? கூட தெரியாது. சரியா? ஆனா வந்து இந்த நீச்சல் குளத்துல குளிக்கணும் வெறியோட வந்து குளிக்கணும். அதனால நீச்சல் கத்துக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல், இந்த நீச்சல் பயன்படுத்தலாம். அந்த நீச்சல் கத்துக்கலாம். நீச்சல் தெரியாதவங்க நீச்சல் கத்துக்கலாம். சரிங்களா? நீங்க வந்து குழந்தைங்கள்லாம் பாதுகாப்பதுக்காக இருக்கீங்க? ஆமாண்ணா, லைஃப் கார்டுண்ணா. சூப்பரியா. இது எப்படி சேஃப்டிக்காக இருக்க பர்பஸ்க்காக? ஆமாம், பசங்களை சின்ன பசங்களாம் அந்த ரோப்பு தாண்டி அந்த ஆழத்துக்குலாம் வரக்கூடாது, அந்த மாதிரிலாம் பார்த்துக்கணும். சரி. அடியா ஓகே. போகும்போது மறக்காம பாருங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு குளிச்சது? நல்லா இருக்கு. குழந்தை இருக்கு. குதிக்கிறீங்களா? ஓகே. அண்ணா சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆயா, இது ஒன்று டோக்கன் மாதிரி ஒன்று கட்டி விட்டுருக்காங்க. உங்கள் பேர் என்ன? ஆகாஷ். என்ன படிக்கிறீங்க? 10th. எந்த ஸ்கூலு? ஐநாவரமா? நீச்சல் தெரியுமா? நீச்சல் தெரியா? கற்றுக்கணும் நல்லா. ஓகேவா? வாங்க. நீச்சல் அடிக்கிறீங்க. எல்லா குழந்தைங்களோட ஜாலியா முடிச்சிட்டு இருக்காங்க. எப்படியா இருக்கு எல்லாத்துக்கும்? மஜானா சூப்பரா இருக்கா? ஜாலியா இருக்கு. இந்த குழந்தைங்களோட என்ஜாய்மெண்ட்டை பத்தி எப்படி உங்களுக்கு? அதான் சொல்லிட்டேன்ல, என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. நான் 97ல என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க.
நீச்சல் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும்ல நீச்சல். எல்லாம் இருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தெரியாது முன்னாடியே சொல்லிட்டாரு. நீச்சல் அடிக்கிறீங்களா எல்லாரும்? வாங்க வாங்க. உங்க பேர் என்னன்னா எல்லாரும் பேரும் சொல்லுங்க. என் பேர் ஹரிஷ். என் பேர் பிரபஞ்சன். என் பேர் பிரியன். என் பேர் வினேஷ். வாங்க 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 வாங்க. போன்ற வாட்டர் போனாது. இல்ல எந்த குரூப்பும் கிடையாது. போன சாதா போன. கேட்ல டோக்கன் வாங்கினா இவங்க சந்தோஷம் கொடுக்கக்கூடாது. ஆமா. அது ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா குறுக்கிற டைம் டைம் அங்க டைம் கேக்குறாரு பாரு. டைம் கேக்குறான். மணி வந்து 2:15. என்ன மணி தெரியலையே. மணி 2:15. 3:10. நான் டோக்கன் வாங்கிட்டு வருவேன். சரிங்க. டோக்கன் வாங்கிட்டு உள்ள வரும்போது என்ன பண்ணுவேன், ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த 10-5 நிமிஷம் ட்ரெஸ் பண்ணுவேன். வாஷிங் அதோட ட்ரெஸ் பண்ண முன்னாடி போய் கடற்கரை குளிச்சுட்டு கடற்கரை ஓடிந்து குளிச்சுட்டு தான் வந்து குளிக்கணுங்க. சரிங்களா? வாஷிங் இருக்கலாம், குளிச்சுட்டு தான் வந்து குளிக்கணும். கடற்கரை குளிச்சுட்டு ஓடிந்து குளிப்பேன். அதே மாதிரி லாஸ்ட்டாக தான் போவேன். வீட்டில் வச்சு நேர்ப்பாங்க, போயிட மாட்டேன். நான் போங்கப்பா அந்த திட்டத்துக்கு தான் நான் ஓடி போய் மறுபடியும் வாஷிங் பண்ணி ட்ரெஸ் பண்ணுவேன். அவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன். கண்டிப்பா அந்த டைமிங். நாங்களாம் சின்ன வயசுல வந்து வாடகை டிக்கெட் போனேன். அரை மணி நேரத்துக்கு 2 ரூபா 1 ரூபா நிற்பாங்க. நாங்களும் அப்படிதான் லாஸ்ட் 5 நிமிஷத்துக்கு வரைக்கும் பார்த்துட்டு வருவோம். 5 நிமிஷம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு அனுபவம் வந்து நீச்சல் கலாம். ஸோ நல்ல ஜாலியான ஒரு என்ஜாய்மெண்ட்டு. ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இன்னைக்கு. அண்ணே சொல்லுங்கண்ணே, நீங்கள் ஏதோ கேட்டுருந்தீங்க. நீச்சல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணா நீச்சலை பத்தி என்ன நினைக்கிறேன்னு தெரியல. ஆனா நான் நல்லா நடந்துட்டானே. நான் நடந்தது கேட்கல. நீச்சல் கத்துக்கிட்ட பத்தி என்ன நினைக்கிறேன்? நீச்சல் வந்து கண்டிப்பா ஒரு முக்கியமான இதுதானே. எல்லாரும் கத்துக்க வேண்டிய முக்கியமான ப்ரிகாஷன்ல அதுவும் ஒண்ணு. அது மட்டும் இல்லாம நீச்சல் கத்துக்கிட்டா என்ன மாதிரியான ஸ்பெசிலிட்டிஸ்லாம் இருக்கு? நீச்சல் கத்துக்கிட்டா உடம்பு வந்து ரொம்ப உடம்பு ஃபிட்னஸ் அதிகமாகறாங்க. இப்போ டெய்லி 1 மணி நேரம் நீச்சல் வச்சா நம்ம உடம்பு தொப்பையா சேராதுன்றாங்க. அதானே ஃபுல் பாடி ஒர்க் அவுட். அதான் நீச்சல் கத்துக்கணுன்றாங்க. அப்ப நீங்க அடிக்கிறீங்களா? நீச்சல் தெரியல. நான் அந்த மாதிரி தெரிஞ்சா நீச்சல் நான் ஒன்னும் உடம்பு ஃபிட்டா வச்சிருந்துருக்கேன். நம்ம நீச்சல் தான் தெரியலையே. அது பாருங்க பசங்க சின்ன பசங்க தெரியல நீச்சல் தெரியல. பட் ஆனா வியூஸ் நீச்சல் தெரியும் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் உண்மை ஒத்துக்கிறேன் நீச்சல் தெரியல. ஆனா எனக்கும் தெரியாதுண்ணே. அதனாலதான் பாருங்களேன் 3 அடிக்கு உண்டான ஃபீட்ல தான் குளிச்சிட்டு இருக்கோம். நாங்க இருக்கிறது 5 அடி 5.5 அடி 3 அடியில தான் குளிச்சிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் கத்துக்கணும். முக்கியமானது ஒண்ணு நீச்சல் வந்து. ஆனா இங்க ஹார்பர் போனோம்னா அப்போ வந்து அந்த நீச்சலை வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸா சொல்லிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் இருந்தா ஒரு நேவில ஜாப் எடுங்க, ஒரு போலீஸ்ல பிஎன்எஃப் இந்த நேஷனல் லெவல்ல வேலை பெரிய வேலை. நீச்சல் வந்து போட்டு சாதிச்சாவே பெரிய லெவல்ல போயிடலாம் நீச்சல்ல. சரிங்களா? அதனால இனி வர பசங்க எல்லாம் நீச்சல் டீச்சர்ஸ்லாம் நல்லா பண்றாங்க. நல்லா கத்துக்கறாங்க. எல்லாம் இனி வர பசங்க நீச்சல் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா கத்துக்கோங்க. ஆனா எங்க ஊர்ல ஆத்துல தானே அடிப்போம். இங்க வந்து ஆமா ஆத்துல அடிக்கிறது தனி ஸ்பெஷல். நம்ம சென்னையில வளர்ந்ததுனால படிச்சதுனால இந்த தேங்கன ஆறுலாம் எங்களுக்கு பூவாறு தான் தெரிஞ்சு. ஒரு காலத்துல அது நல்லா ஆறா தான் இருந்தது. பட் ஆனா இதெல்லாம் வந்து நாங்க குளிப்போம். 90s 80 97லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து குளிப்போம். அப்ப 10 ரூபா 15 ரூபா டிக்கெட் வருது. பெரியவங்களுக்கு 10 ரூபா, பெரியவங்க 15 ரூபா, சின்னவங்களுக்கு 10 ரூபா. ஜாலியா இருக்குண்ணா. அதனால எல்லாரும் நீச்சல் கத்துக்குங்க. எல்லா பசங்களும் நீச்சல் கத்துக்குங்க. நீச்சல் வந்து முக்கியமானது. வாழ்க்கையில நீச்சல் கத்துக்குங்க. கண்டிப்பா மக்களே எல்லாரும் நீச்சல் கத்துக்கோங்க. அது மறக்காம மெரினா அந்த இது என்னன்னா மெரினா கடற்கரையில மெரினா ஸ்விம்மிங் பூல் தனியாவே கொடுத்துருக்காங்க நீச்சல் குளம்னு. இது இருக்கு. நம்ம ரொம்ப காலமா இருக்கு. ஆமா அதான் சொன்னீங்க 96ல இருந்து. நான் சின்ன பையன்ல குளிச்சிட்டு இருக்கேன்ல. இதான கவர்மெண்ட். ஆமா கவர்மெண்ட்ல வாடகை. ஆனா சுத்தமா இருக்கும் பார்த்தோமா. ஆமா பிரைவேட்டை விட நல்ல தரமா இருக்கும். சுத்தமா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். குளிக்கிறதுக்கு ஒரு 1 hour கிட்ட விடுவாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் விடுவாங்க. அண்ணே போல் அடிச்சு விட்டீங்க. அண்ணே அண்ணே பெல் அடிச்சாங்க. அண்ணா டைம் ஓவர். எல்லாம் வாங்கப்பா டைம் ஓவர். எங்களோட முயற்சிக்கு கொஞ்சம்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஹாப்பியா ஃபீல் பண்ணீங்களா? ஹாப்பியான ரொம்ப ஹாப்பி. ஓகே, இது போல என்டர்டெயின்மெண்ட் இதே பார்த்துட்டு இதே எல்லாம் வந்து என்ஜாய் பண்ண வருவாங்க. அதாவது கண்டிப்பாண்ணே. காசு கொடுத்து என்ஜாய் பண்றாங்க, மெரினா கண்டிப்பா ஓடி வருவாங்க. அதுவும் இல்லாமண்ணே, அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணே, குறிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன் என்னன்னா, அதாவது சென்னையை சுற்றியான நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் பழசு தான். நம்ம சேனலில் போகிறது வந்து ரிமெம்பர் பண்ணுறதுக்காக, எல்லாரும் நினைவுகளை திரும்பி விட்டுறதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் போடுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, பாய் பாய் பசங்க, பாய் பாய். மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.